ஒரே மாதிரியே இருக்கும் சார்லோஸ் அப்படி ஒரு நீட்டாக தான் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி முன்னுக்கு ஒரு மாதிரி தச்சு போட்டு பிறகு அவசரத்தில் மாமாவை வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த எனக்கு நேசரி ஞாபகம் இந்த ஒரு முறை ஒரு நேசரிக்கு அப்படியே செட்டாக தச்சு கொடுத்தாங்க. ஷோர்ட்ஸும் இப்படி ஒரு ஷர்ட்டு மட்டும். ஏன்னா இந்த தச்சு கொடுத்தாலும் இல்லை எங்க நீ வரவே கண்ணாடி ரொட்டி விடுங்க முடிக்கல அம்மாண்ட ஞாபகமா எப்படி இருக்குதுன்னா காசு இல்லை பர்ஸு பர்ஸ் இல்லாமல் வந்துருக்கு. Wow, very nice. பேர்ஸுக்கு சொன்ன மாதிரி காசு வச்சு தான் வந்துருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாங்க பெரிய ஒரு 10 கிலோ அளவான பாத்திரம் சொன்னோம்னா எனக்கு 10 கிலோ வேறு அது போல இருக்கு தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டு உறுப்புகளில் வந்து ஒரு இடத்துல பெட்ரோல் நின்றுட்டு சரியான பெட்ரோல் ஒரு மாதிரி வண்டி அடிச்சு கொண்டு இங்கே சங்கான டவுன் தாண்டி போவேக்கில் திரும்ப வந்து ஆட்டோ வந்து நின்றுட்டுது. என்னென்னு பார்த்தா அந்த கீழே ஒரு நட்டொன்று உடைஞ்சி விழுந்து முக்கியமான ஒரு காரணத்துக்காக பட்டுக்கோட்டை நோக்கி போயிருந்தான். ஸோ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு பார்சல் ஒன்றை தந்திருந்தாங்க. அதாவது வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுக்கோட்டையை நோக்கி ஒரு பயணம் போயிட்டு வந்து நிற்கிறேன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரமாக வந்து ஒரு 4 மணிக்கு இங்கேருந்து நான் வெளிக்கிட்டுனான். ஸோ அங்கேருந்து வர 7 மணி ஆயிட்டு. ஸோ அதாவது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக வட்டுக்கோட்டை நோக்கி போயிருந்தான். ஸோ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு பார்சல் ஒன்றை தந்திருந்தாங்க. அதாவது வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கிறவங்கள வந்து சந்திக்க போயிருந்தான். அப்போ சந்திக்க போன இடத்துல இந்த பார்சலையும் வந்து எங்களுக்கு தந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தை தான் இதுக்குள்ள வந்து மெயினாக வச்சு அனுப்பியிருக்காங்க. அதாவது வந்து உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வெளிநாட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடுப்புகள் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் எங்கே வந்து எடுக்கணும்ன்றாலும் சொல்லுங்கள், பரவாயில்லை, நான் என்னால் முடிஞ்சால் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் தனக்கு வந்து சார்ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. அப்போ தைக்கிறதுக்கு வந்து துணிகள் எல்லாத்தையும் பார்சல் போட்டு விட்றேன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தவங்க. அப்போ திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்சல் போடையில் ஸோ அவங்களோட இடத்துல இருந்து யாரோ திடீரென்று வெளிக்கிட்டபடியா, அதாவது வந்து ஒரு முக்கியமான தேவைக்காக அவங்க வெளிக்கிட்டபடியா அவளுடைய சாரி ப்ளவுஸ் தைக்கக்கூடிய மாதிரியான துணிகள் எல்லாத்தையுமே வந்து வச்சு இந்த பார்சலை வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ உண்மைக்குமே வந்து எனக்கும் வந்து இது ஒரு சர்ப்ரைஸ் தான். ஸோ என்னதான் எவ்வளவுதான் வேலையாக இருந்தாலும் ஸோ அந்த நேரம் வந்து நான் கட்டாயம் போய் விருந்தோணுன்றதுக்காக இன்றைக்கு நான் போயிருந்தான். ஏன்னு சொன்னால் நாளைக்கு வந்து அவங்க பயணம் வலிக்கிறாங்களாம். அப்போ நாளைக்கு நிற்க மாட்டாங்க, இன்றைய கட்டாயம் வேணுன்றதுக்காக போய் வேண்டிட்டு வந்தான். கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். வேலை ஒரு பக்கம் நடந்து ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோல் அடிச்சிட்டோம். அதாவது வந்து நான் வட்டுக்கோட்டையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது நிறைய பேர் வந்து கோல் பண்ணிக்கணும். ஸோ கவுன் தைக்கணும், சார் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிலாம் கோல் பண்ணிக்கணும். அப்போ நான் இல்லாத பட்சத்தில் ராகுல் இது மூட தந்துட்டு போனோம் இல்லைன்னு கொண்டு போடணுமே. ஸோ நாளை என்ன சொல்லிட்டு போனோம், நாளைக்கு வெள்ளாண்டு சரி நாளைக்கு வெள்ளாண்டு சொல்லிட்டு போயிருக்கணும். ஸோ என்ன செய்யற, தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அளவெடுக்கிறதுக்கு நான் தான் அளவெடுக்கணும். ஸோ மெட்டாக்களை கொண்டு அளவெடுக்க இயலாது. அப்போ அதால் வந்து நாளைக்கு அவங்க வரணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி ஆட்டோவில் நாங்கள் இங்கேருந்து போனாங்க. ஆட்டோவில் இங்கேருந்து போவைக்கே இடையில வந்து பெட்ரோல் நின்றுட்டு, அதாவது வந்து ஒரு தெரிஞ்சபடி இந்த ஆட்டோவில் தான் அப்படியே நாங்கள் போனாங்க வயலுக்கு பிடிச்சி. அப்போ போன இடத்துல பெட்ரோல் நின்றுட்டு சரியான பெட்ரோல் ஒரு மாதிரி வண்டி அடிச்சு கொண்டு இங்கே சங்கான டவுன் தாண்டி போவைகளில் திரும்ப வந்து ஆட்டோ வந்து நின்றுட்டுது. என்னென்னு பார்த்தா அந்த கீழே ஒரு நட்டொன்று உடைஞ்சி விழுந்து கிக்கரில் இருக்கிற கம்பி வந்து
இப்போ மேலே கீழே விழுந்து அப்படியே ஆட்டோ வந்து நின்றுட்டு அப்போ அதோடைய வந்து பார்த்துட்டு எனக்கு இன்றைக்கு பொறுப்புன்னு சொன்னால் அப்படியான ஒரு பொறுப்பாக போயிட்டுது. ஸோ அதை விட வந்து நான் தான் இன்றைக்கு ஆட்டோவை ஓடிக்கொண்டும் போனது. ஸோ அந்த ஆட்டோ டிரைவரை வந்து பிடிச்சதான். அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரிங்ஸ் பா வச்சுருக்கபடியா அப்போ அவரை வந்து ஓட விடையில நான் தான் வந்து வேண்டி ஓடிட்டு போடுது. ஸோ அயருக்கு பிடிச்ச குற்றத்துக்காக நான் தான் வேண்டிட்டு ஓடிட்டு போனது. ஸோ இடையில வந்து கவிக்கார் மறைச்சவங்க மறைச்சு ஆளை வந்து செக் பண்ணி பார்த்தவங்க நல்ல காலம் ஆள் வந்து புடிவடையில் இந்தியாவில் வந்து நான் சொல்கிறார், நான் ரிங்ஸ்வா வச்சுருக்கிறேன் நண்பன், நீங்கள் மாறி ஓடுறீங்களோன்னு சொல்லி கேட்டார். அப்போ அவருக்கும் தெரியும் நான் ஆட்டோ வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சரியென்று போட்டு அங்கே வச்சு அதாவது வந்து குஞ்சர் கடையடியில் வச்சு சொல்லத்தான் நான் மாறி ஓடினது. இல்லாட்டி கட்டஞ்சது இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனோடய போயிருக்கு ஓடவும் தெரியாட்டி. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்க பெரிய அளவான ஒரு 10 கிலோ அளவான பாசல்னு சொன்னவங்க எனக்கு 10 கிலோ வேற அது போல இருக்கு, உங்களாக தான் இருக்கும் போல இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உடுப்புகளில் வந்து நிறைய சார ப்ளவுஸ்கள் வந்து எல்லாம் தச்சுட்டேன். ஸோ இன்னமே வந்து அந்த ஃபைனல் ப்ளவுஸில் 5 ப்ளவுஸ் தான் மிச்சம் இருக்குது, இது எல்லாமே வந்து தச்சாச்சு. ஸோ அதுலேயும் வந்து வேலை வரப்படி 2-3 தச்சுவாங்க. எப்படியும் நாளைய தினம் வந்து அவங்களுடைய வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி என்ன இப்படி குப்பையை அள்ளி போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹுக்ஸ் கட்டி போட்டு கூடாது, நீ ஒவ்வொன்றா சரி பார்த்து அவங்களோட பேக்குகளுக்கு அடுக்கி வைக்கணும். ஸோ இது வந்து வெளிநாட்டுக்கு போகிற சார்போஸ் எல்லாம். அதே மாதிரி கோவிலுக்கு என்ன சார்போஸ் வந்து எடுத்துட்டோமோ இல்லை 2 சுருகு கை வச்ச ப்ளவுஸ் எடுத்தாச்சு. கதைக்கிறானு இல்லையா, குரல் கேட்டாலும் கதைக்கிறோடா. ஓகே, அப்போ நாளைய தினம் வந்து அதுக்கான அலுவல் நடக்கும். அப்போ எல்லா உடுப்புலையுமே வந்து பிரித்து வைக்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கு 2 நாளாக ஒரு அக்கா அவரால் ஆரம்ப கஸ்டமர், அதாவது வந்து கடை திறந்த உடனே எங்கள்கிட்ட வந்து வந்தவங்க அவங்களுக்கு உடுப்பு தைச்சி கொடுத்துருந்தாங்க, பிடிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு மாடல் ஃப்ராக் கொண்டு தைச்சி தர சொல்லி தந்தவங்க. அப்போ நானும் வந்து வெட்டி வச்சுக்கிறாங்க தைக்கையில். ஸோ இன்றைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு கட்டாயம் அதை வந்து தைப்பேன், தைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே, அப்போ நாங்கள் இப்போ இந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்தது கொஞ்சம் தண்ணி விடாச்சு, தண்ணி இருக்கும் கோயில்கள் எல்லாம் பிறண்டாப்பா நாங்கள் வெட்ட வாடு இன்றைக்கு மதியம் சாப்பிட கூட போகல சொன்னால் நம்பருக்கு இருக்கிறேன்னு சொன்னால் 2 வேலைக்காரரும் இன்றைக்கு வரையில லேட்டாக தான் ஒருத்தன் அதுலேயும் வந்தவன். அப்போ நான் அவசர உடுப்பு இது கொடுத்தே ஆகணும், அப்போ இதுகள் கொடுத்தா தான் இன்னும் தைக்க இருக்கலாம் போட்டு நான் தான் இருந்து அம்மா தச்சு கொண்டிருந்தான். என்னென்னு 4 மணி ஆச்சுன்னு தெரியல. அப்போ 4 மணிக்கு பிறகு தான் அங்கே ஓடினது. அப்போ சாப்பிட்றதுக்கான நேரம் கிடைக்கவே இல்லை, இன்னும் வயதுக்கு எதுவுமே போகல. உண்மைக்குமே அதுவும் வந்து எங்களுடைய அந்த என்னன்னு சொல்ல சோறு வருத்தம் இருக்கிறபடியே அதுவும் ஒரு சிக்கலண்டு வீடியோ பார்க்குற அம்மாவரால் சொல்லியிருந்தவா. ஸோ உண்மைதான், நேரத்துக்கு சாப்பிட்டோம் சோறு இல்லையாண்டு போட்டு நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் அது திரும்ப எங்களை பிடிச்சி கொண்டுருவோம். ஆட்டோவில் போனதுக்கான காரணம் மழை. ஸோ மழை இல்லாட்டி நாங்கள் பைக்கிலேயே போய் இவ்வளோத்துக்கு வந்திருப்பேன். ஸோ ஆட்டோ வந்து இன்றைக்கு என்ன அலை கழிச்சிட்டு எப்படியா கணக்க சாரி எல்லாம் வந்துருக்கு போல இந்த வாடுறீங்க. ஒன்றாட்ட காரணம் தான் சரி இதுக்குள்ள ஏதோ பேக்கு ஏதோ குட்டி வந்துருக்கு. காசு இல்லை, காசு இல்லை, பர்ஸு பர்ஸ் இல்லாமல் வந்துருக்கு. வாவ், வெரி நைஸ், சூப்பர் பர்ஸ். பர்ஸுக்கு சொன்ன மாதிரி காசு வச்சு தான் வந்துருக்கு. உண்மைக்குமே வந்து நான் இப்போ தான் பர்ஸ் இருக்கிறதே பார்க்குறேன். ஆனால் இதுக்குள்ள வந்து இந்த எங்களை இலங்கை நாணயம் இலங்கை காசு வந்து 200 ரூபாய்க்குள்ள இருக்குது. என்னட்டு இதுக்கு வந்துச்சு நான் நினைக்கிறேன் நம்ம வெறும் பர்ஸ் அனுப்பக்கூடாதுக்காக காசையும் வச்சு அனுப்பியிருக்காங்க போலேக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே தேடி பார்ப்போம் எதுவும் இருக்குங்களா. என்னுடைய பர்ஸ் வந்து சரியா ஆகிட்டு தான். இப்போ நானே மாற்றணும்னு நினச்சேன்னா இப்போ ஏற்ற வேலையில் அம்மா வந்து எனக்கு ஒரு பர்ஸை வந்து கொண்டு அனுப்பியிருக்கா. ஒரு பர்ஸோ இது யாருக்குன்னு தெரியல. ஸோ நான்
யாருக்கண்டு தெரியாமலே எனக்கண்டு நான் சொல்கிறது அழகில்லைத்தான். இதுக்கு இன்னும் ஒரு பேர்ஸ் உண்டு இருக்கு, நார்மலான பேர்ஸ் உண்டு. இங்கே இதுக்குள்ளே இல்லை காசு. லண்டனில் இருந்து பேர்ஸோடு வந்த காசு, காசோடு வந்த பேர்ஸ். நல்ல மெல்லிய தோல்ல செய்த பேர்ஸ்கள் மாதிரி நல்ல வடிவாக கிடக்கு. யார் அனுப்பிட்டு கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன்னா வெயிட் பண்ணுவோம் நேரம். உண்மையான அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படியான வேலையை செய்வாங்க. ஸோ அந்த வகையில் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களே உண்மையை போய் ஒன்று அறிந்து கொள்ளுவீங்க. ஓகே, 2 பேர்ஸு வெப்பம். ரைட், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை ப்ளவுஸ் பீஸ் உண்டு வாசம் தான் உண்டு. 2 3 நான் நினைக்கிறேன் நாங்கள் சார் ப்ளவுஸ் தைக்கிறதே இல்லை போல இருக்கு. தைக்கிறது கொஞ்சம் ரேட்டுகள் பிரச்சனைன்றபடியா அப்போ எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கிறவே போல இருக்கு. இல்லைக்கு அந்த லண்டன்ல இருந்து வந்த அக்காவும் அப்படி தான் சொன்னவா, நாங்கள் இஞ்ச ஆக்கள் மாதிரி அடிக்கடி ப்ளவுஸோட எல்லாம் தைக்கிறே இல்லையா, ஒரு ப்ளவுஸோ கொமனா தைச்சா இத்தனை ஃபங்க்ஷனை கொடுத்துவோம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தேன். சொன்னால் அங்கே ப்ளவுஸோடு தைக்கிறதுக்கான ரேட்டுகள் வந்து 10,000க்கு மேலே போகுமா. ஸோ நார்மல் சார் ப்ளவுஸ் தைக்கிறனாலே எங்களோட காசுக்கு வந்து 10,000 அப்படி பண்ணுவான். ஸோ அது வந்து திருப்தி இருக்காது, அவங்களுக்கு என்ன செய்யறேன்னு போட்டு கொண்டு தெரியுமா. ஸோ இதுக்குள்ளே வந்து 3 ப்ளவுஸ் இருக்குது. ஸோ யாருக்கு எவருக்குன்னு சொல்லி தெரியல. அப்போ இதை வந்து நாங்கள் வந்த மாதிரியே கட்டி வைப்போம். ஸோ கட்டி வச்சுட்டு அம்மாவை நாளைக்கு கால் பண்ணி கேட்போம். இன்னைக்கு அம்மாவை தான் இதில் ஒரு சாரி, இன்னும் ஒரு சாரி, 2 இந்த சாரிகள் எல்லாம் கூடத்தான் வந்துருக்கு. 3 சாரி. அம்மா அவங்க என்ன கோல் பண்ணி கேட்டிருந்தவா, ஒரு சாரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தச்சு தாங்கோ, பார்த்து போட்டு பிறகு நான் துணிகளை அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருந்தவா. ஆனால் தச்சவாக்கு நாங்கள் இன்னும் சாரி ப்ளவுஸ் கொடுக்கவே இல்லை. அதுக்கு அனுப்பியிருக்காண்டேக்கில் நம்பிக்கை வந்துட்டு நம்ம எப்போ உண்டு. ஸோ இதில் வந்து இருக்கு. அதே மாதிரி இதுலேயும் வந்து 2 ப்ளவுஸ் பீஸ் நார்மல் ப்ளவுஸ் பீஸ். அம்மாண்ட ஞாபகமாக இந்த பொட்டு வந்திருக்கேன். அம்மாண்ட ஞாபகமாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் இதை ஒட்டியே விடப்போம். எங்கே ஒட்டி விடலாம் சொல்லுவோம்? எங்கே ஒட்டி விட்டு அனுப்பிடும்? கண்ணாடி ஒட்டி விடுங்க, நுரிக்கையில் இதில் ஒட்டி கடிக்கும் இல்லை. ஓ ரைட், அம்மாண்ட ஞாபகமாக இது இப்படி இருக்கட்டுமே. அம்மாண்ட பொட்டு தான் வந்துருக்கு அடிச்சொல்லு. இந்த இதில் 2 இடக்கு கவுன் துணியாகும். ஓ கவுன் துணி, கவுனுக்கான அளவுகள் இல்லையே. ஸோ அன்றைக்கு வீடியோக்குள்ள சாரி ப்ளவுஸ் அளவு மட்டும் எடுத்தனான். மற்றது ஒப்பா இன்னும் ஒவ்வொரு சாரிகள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. இந்த அழகான சாரி இது என்னத்துக்கா இருக்கும்? இது வந்து எனக்கு இந்த துணியை கண்டோடனே எனக்கு நேசரி ஞாபகம் தான் வருது. என்ன ஒரு முறை ஒரு நேசரிக்கு அப்படியே செட்டாக தச்சு கொடுத்தாங்க. ஷோர்ட்ஸும் இப்படி ஒரு ஷர்ட்டும் உண்டு. ஏன்னா இந்த தச்சு கொடுத்தாங்கள இல்லை எங்க நீ வரவே இல்லை. சும்மா இந்த 2 தச்சு கொடுத்தாங்களா அப்போ இந்த கடையில் வேலை செய்தவர் எங்கடா அங்கே நல்ல ஸ்மெல் வரும் வீட்டு. அப்படியே இன்னும் ஒரு எல்லாம் இது என்ன தெரியலன்னு தெரியும், என்னத்துக்கு தெரியல அனுப்பியிருக்கிறா. கவுண்ட் வைக்கிறதும் காணாது. கேட்போம். ஸோ துணியை நம்ம இதில் பார்ப்போம், பிறகு கேட்போம். என்ன கேட்போம் என்ன. இன்னும் ஒரு ப்ளவுஸ் பீஸ் தான். இது என்னது அனுப்பியிருக்கா? இது போட்டு
குளிருக்கு போடுறது போட் மேல் உள்ளால் அடிக்கிற கொடுத்துருக்காங்க குளிர்றானே இப்போ லைட்டாக போட்டு கொண்டு போட்டு ஆனால் கேர்ள்ஸ் போடுறது என்ன சரி கேட்போம் எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் போய் எடுக்கிற பிரச்சனை இல்லை, நான் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசு எனக்கு தந்தா சரி. அந்த வகையில் அம்மா எனக்கு தந்தவா காசு ஆட்டோ பிடிச்சோன்னா நான் போகணும் பண்ணுறான். என்ன சொன்னா நான் வேலையை விட்டு போகிறது மெனக்கட்டு ஆட்டோ காசுகளும் நானே கொடுத்து போகிறேன்னு சொன்னால் அளவும் இல்லை எனக்கு பிறகு. இன்னும் ஒரு துணி அம்மா திடீரென்று தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பா. அப்போ இருந்த கைக்கு மாட்டுற துணி எல்லாத்தையும் மழை எடுத்து கொடுத்து விட்ருக்கா. அப்போ இனித்தான் சொல்லுவா என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி செய்யணும். நாளைக்கு தான் நாங்கள் வீடியோ காலில் கேட்குவோம் காட்டி காட்டி. அதே மாதிரிக்கு இந்த சார் ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்த பிறகு தான் இதே மாதிரி இன்னும் சார் ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு சொல்லியிருந்தவங்க அதுகளும் கொண்டு வரணும். அதுக்காக நாங்கள் இதை கொடுக்கணுன்றதுக்காக மழை தைச்சி கொடுக்குற ஆக்களும் இல்லை நாங்கள். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும் சார் ப்ளவுஸ். அப்படி ஒரு நீட்டாக தான் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி முன்னுக்கு ஒரு மாதிரி தைச்சி போட்டு பிறகு அவசரத்தில் மழை தைக்கிற மாதிரி இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நீட்டாக இருக்கும். என்ன இந்த அம்மா வந்து கொடுத்து விட்டுருக்கா தொட்டியும் கொண்டு வரக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி தைக்கிட்டு கொண்டு வராது. அதே மாதிரி இன்னும் ஒரு தொழில் தைக்கேட்டும் கொண்டு கிடக்கு. அதுதான் பெரிய என்ன வேண்டி கொடுக்க முடியுமோ பக்கத்தில் இருந்திருக்கும் வந்து வேண்டி கொடுத்து விட்டுருக்கா. அதுமாதிரி வந்து நான் நினைக்கிறேன் எப்படி எல்லாம் வேண்டி கொடுப்பான்னு சொல்லி. நேற்று தான் கதைச்சவா பார்சல் போட போகிறோம்னு சொல்லி முந்தின நாளுக்குலாம் முதல் நாள் காய்ச்சவா பார்சல் போட போகிறோன்னு டெய்லி பார்சல் காய்ச்சிலேயே கிடைச்சிட்டு உண்மைக்கு வந்து ரொம்ப நன்றிம்மா. இது எல்லாத்தையுமே வந்து நான் உண்மைக்கு வந்து எதிர்பார்க்கல. இருந்தாலும் நீங்கள் எங்களை விட்ட சின்னாக்கள் இருக்கிறேன்னு போட்டு இதில் அனுப்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட உங்களுக்கு எதுவும் குரூப்பால் தைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அனுப்பி விடலாம். சிறந்த முறையில் தைச்சி நான் பார்சல் போட்டு விடனாலும் போட்டு விடுவேன். அதே மாதிரிக்கு உங்களோட சொந்த பந்தங்கள் யார்கிட்டையும் கொடுக்குறதா இருந்தாலும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் சட்டப்படியாக கொடுப்போல் எல்லாத்தையுமே வந்து கொடுப்போம். என்ன ராகுல் கவி சாப்பிடுங்க களைச்சிருக்கு சாப்பிடும் கவி சாப்பிட்றீங்கள நீ வாங்க வஞ்சி வேற எப்படி டோவி வெளிநாட்டு டோவி இந்த பக்கம் போடு வைக்கிறேன்டா. அயந்தன் அயந்தன் இங்கே வாங்க சாப்பிட்டு பாருங்க. காட்டில இங்கே வாங்க வெட்டி பண்ணுங்க. இங்கே வாங்க அயந்தன் இங்கே வாங்க ஐயா வாங்க. இந்த சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குண்டு. என்னடா நாக்கில் வச்சோன்னா கரைஞ்சு கொண்டு போவோம். இந்த கையையும் காட்டணும். என்ன ஒன்று சொல்ல சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். வாங்கி என்ன இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு. அம்மா இப்போ நான் டொய்துன்றதை பார்த்தா அம்மாவே பேசுவா. டொவியில் ஒன்று சாப்பிடுவோம்னா சின்ன நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. எடுத்துள்ள வெப்பம் முதல்ல ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுக்குள்ள இதனால 3. அப்போ 10 பிளவுஸ் தைக்கிறது இருக்கான்னு நினைக்கிறேன். 10 தான் இருக்கும்.
அப்படியே கவுனுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் உடம்பு தந்திருக்கா. ஓகே பரவாயில்ல, அம்மாண்ட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி உடுப்புகள் எல்லாத்தையுமே வந்து சிறந்த முறையில் நாங்கள் தச்சு கட்டாயம் வீடியோ போடுவோம் தானே பாப்பியலான. இது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் தச்சு பாசெல்லாம் போட்டு விட வேண்டி வரும் போல இருக்குது. ஸோ நார்மல் சர்வீஸில் போட்டு விடலாம் தானே. ஸோ சாப்பாடு சாமான் ஒன்றும் இல்லை, உடுப்பு இல்லைனா அப்போ நார்மல் சர்வீஸில் போட்டு விட்டா ஆறுதலாக அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு 20 நாளைக்குள்ளே கிடைச்சிடும். டிஹெச்எல்ன்னு சொன்னால் 5 நாளைக்கு கிடைக்கும், இதுன்னு சொன்னால் 20 நாளைக்குள்ளே கிடைச்சிருமென்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே அப்போ ராகுல் வீடியோ முடிப்போமா? சரி ஓகே அப்போ நாங்களும் வந்து வீடியோ முடித்து கொள்ள அப்புறம் அதான் மறுபடியும் லதான் கனடான் இருக்கு. சரி ஐந்து நேரம் முடுப்பு கொண்டு வந்தவிலோ இல்லை லதா கனடான்னு சொல்லி இருக்கு. மற்றது பக்கத்து வீட்டுக்கார அக்கா நைட்டு வந்து கவுன் எடுத்து தந்தவா தானே. ஸோ அந்த கவுன் எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்க ராகுல். நான் தச்ச ஊரெல்லாம் விட்டு ஓடினான் என்னன்னு சொன்ன அவளுக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்கணும். அப்போ கவுன் எல்லாத்தையும் எடுத்து கட்டி வைங்க. நான் தெய்வம் அந்த முதல்ல நான் கட்டி வைப்போம். அப்புறம் தச்சு தவறு எதுவும் மிஸ் ஆகினாலும் அப்புறம் அவங்க இப்போ அந்த வீடியோ இருக்குது அதை தட்டி பார்க்கலாம் என்னென்ன சாமான் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி. அம்மாவுக்கு தெரியும் இப்போ இந்த வீடியோ பார்த்து இவ்வளோ சாமான் தான் இதுல இருந்திருக்கு, எதுவும் எக்ஸ்ட்ராவாக அனுப்பியிருக்காவா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை போன இடத்துல வந்து காசும் கொஞ்சம் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அது வந்து என்னத்துக்காகன்னு சொல்லி தெரியாது. ஸோ நான் தெரியாமலே சொல்கிறது அழகு இல்லை. அப்போ இதை வந்து என்னத்துக்காகன்னு சொல்லி அவங்கள வந்து கேட்டுட்டு தான் நான் என்னென்னாலும் செய்யலாம். என்னத்துக்காக உண்மைக்கு வந்து தெரியாது. பஸ்ஸுக்கு காசு இருக்குது அது எங்களுக்கு சொல்லி தெரியும், ஆனால் இதே என்னத்துக்குன்னு சொல்லி தெரியல. பரவாயில்ல, இதே வந்து அம்மாவை வந்து கேட்போம். அதே மாதிரி ஆட்டோவுக்கு வந்து ஒரு நண்பனுடைய ஆட்டோ தான் பிடிச்சிட்டு போனாங்களோ அப்போ அது வந்து நார்மலான ஒரு ரேட்லேயே போயிட்டுது. அப்போ எல்லாமே வந்து நார்மலாக சந்தோஷமாகவே முடிஞ்சுது. அப்போ நீங்கள் கூட ஏதாவது உங்களுக்கு தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்து கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.